கலிமா சொல்லுவாங்க இது. கலிமா சஃபாவி சொல்லுவாங்க இது. இது வந்து நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஜம்போ சைஸ் கலிமா சொல்லுவாங்க. இது வந்து மினிமம் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா லூஸ்ல உள்ளது வந்து விலை குறைவுல ஸ்டார்ட் ஆகுது. உங்ககிட்ட 5 கிலோ பேக்ல வந்து விலை கம்மியில ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து கண்டிப்பா சீசன் டைமா இருக்கிறதுனால இப்போ விலை கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா நம்ம வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து கண்டிப்பா ஆளுங்களுக்கு வந்து கொடுப்போம். இதுல அஜுவா சொல்லியிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஓன் பேக்கிங் தான். இது வந்து மப்ரூம் சொல்லி மப்ரூம் டேட்ஸ் இருக்கு. மப்ரூம் டேட்ஸ் இருக்கு. அப்புறம் அஜுவா இருக்கு. அஜுவா இந்த டேட்ஸ் கிங் சொல்லுவாங்கல்ல, அந்த அஜுவா டேட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அதுவும் வந்து கண்டிப்பா வந்து அந்த அஜுவா டேட்ஸ் கிங் எவ்வளவு ஆகுது? இது அஜுவா டேட்ஸ் இது. ஓ இதான். இங்க பாருங்க எவ்வளவு பளபளன்னு இருக்கு, அழகா கண்ணை பறிக்குது பாருங்க. இதுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த பாக்ஸ் எவ்வளவு? இது வந்து 1/2 கிலோ பாக்ஸ் இப்போ போட்டு வச்சிருக்காங்க கஸ்டமருக்காக வேண்டி. இது வந்து மொத்தம் 5 கிலோ பாக்ஸ்ல வரும். கஸ்டமருக்கு எவ்வளவு வேணுமோ கண்டிப்பா நம்ம வந்து இப்போ இது வந்து 1/2 கிலோ பாக்ஸ். இது 1/2 கிலோ பாக்ஸ். 1/2 கிலோக்கு ரேட் எவ்வளவு ஆகுது? இது 1/2 கிலோ பாத்தீங்கன்னா ரீட்டைல் அதாவது 500 ரூபாயில இருந்து தொடங்குது. அதை விட கம்மியா இருக்குன்னா குவாலிட்டிக்கு அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதாவது 800ல இருந்து மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆகுது அஜுவாவுடைய ரேட். ஆனா அந்த குவாலிட்டி எல்லாம் வந்து சாப்பிட்டா அந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கு அதுல வந்து நிறைய கழிவுகள் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து கிளீனா செக் பண்ணியே நாங்க வந்து என்ன செய்வோம் கஸ்டமருக்கு வந்து கொடுக்கறது எல்லாமே. கண்டிப்பா டேட்ஸ் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து கூலிங்கான இடத்துல கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா வெளியே வச்சீங்கன்னா வண்டு வரும். வண்டு வந்த உடனே எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஆமா, ஆனா அந்த வண்டு வந்து சொன்னா நிறைய பேர் வந்து கெட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு அதை நம்ம வந்து என்ன செய்யணும், சாப்பிடணும். ஏன்னா வண்டு வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்க வச்சிடணும். அது ஏன்னா இதெல்லாம் வந்து கெமிக்கல் எல்லாம் போட மாட்டாங்க. அது வந்து ஆர்கானிக்கா அங்கிருந்து வரக்கூடியதுனால இது வந்து கண்டிப்பா ஒரு கூலிங்கான பிளேஸ்ல வந்து கண்டிப்பா வைக்கணும். இது சவுதி அரேபியா.